வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நாளைக்கு ரெசல்மேனியா 2 புதிய சாம்பியன் உருவாவாங்களா இல்லை தற்போதைய சாம்பியன் நிலைப்பாங்களா அப்படின்னு தெரில. ஸோ அதனால் கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ண உடனே அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் தான் வராரு. அரங்கத்து மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாரு. இவர் இப்படி ஃபீல் ஆகிறத பார்த்தா ரெசல்மேனியாவில் டைட்டில் தோற்றுருவாரோ? மக்கள் மத்தியில் நான் இப்போ இந்த இடத்துல எதை பற்றி பேச, நாளைக்கு காலையில் விடிஞ்சா ரெசல்மேனியாக்கான நேரம் ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்மாக்டவுன் நடக்கிற இதே இரவு நேரத்தில் நாளைக்கு ரெசல்மேனியா நடக்கும். இந்த நேரத்தில் எனக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான சாம்பியன்ஷிப் மேட்சும் நடந்திருக்கும். வாட் யூ டாக் அபவுட்? இந்த நேரத்தில் நான் எதை பற்றி பேசுகிறது? கண்டிப்பாக நான் உங்களை பற்றி பேசுவேன். நான் ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியனாக இருந்தேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு துணை இருந்தீங்க. கடந்த 3 வருடமாக நான் ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் விளையாடி ஒரு சாதனையை படைத்துள்ளேன். வாவ், இது உண்மையிலேயே பெரிய சாதனை தான். ரோமன் ரெய்ன்ஸுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டை நான் விளையாடுகிறேன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை இந்த வருடம் ரெசல்மேனியாலையும் யாராவது சீட்டிங் பண்ணுவாங்களா? ஏன்னா ஃபைனல் பாஸ் தி ராக் நான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நடத்ததுக்காக ரெசல்மேனியாவுக்கு வந்தான். நான் அதை வீழ்த்தி சாம்பியன் ஆனேன். லாஸ்ட் இயர் டிராவிஸ் ஸ்காட் என்னுடைய சாம்பியன்ஷிப்பை சீனா கிட்ட கொடுக்கறதுக்காக அவன் வந்தான். நான் அதை பீட் பண்ணேன் சம்மர் ஸ்லாமில். இந்த வருடம் யார் வர போகிறீங்க? கண்டிப்பாக நடக்காது. இந்த வருடம் ராண்டி ஆர்டன் என்ன தான் சீட்டிங் பண்ணாலும் கடைசியாக அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக உங்கள் மத்தியில் நிலச்சி நிற்க போகிறது நான் தான். கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற பேர் தான் நினச்சி நிற்க போகுது. அண்ட் ராண்டி, ஒன்று மறந்துட்டியா? 2009 நீயும் நானும் ரெசல்மேனியாவில் மோதும் போது அது ஒரு கூட்டணி மேட்ச். அந்த மேட்ச்சில் உன்னுடைய திறமைகள், உன்னுடைய அணுக்கங்கள், நீ எப்படிலாம் சண்டை போடுவோம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீ எந்தெந்த மூலையில் எப்படி யோசிப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த ரெசல்மேனியாவில் உன்னை பீட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். உன்னை பீட் பண்ணதுக்கப்புறமா உன்னுடைய தோல்வியை உன்னுடைய தந்தைக்கே நான் பரிசளிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் எதுக்குப்பா இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஃபைனலாக இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. பிகாஸ் ரெசல்மேனியாவுக்கு அப்புறமா ஆஃப்டர் ரெசல்மேனியா இவங்க 2 பேரும் சாம்பியனாக இருப்பாங்களா? மிகப்பெரிய டவுட்டு தானே. அதுக்காக 2 பேர் வராங்க. பங்க் அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே பங்கை பார்த்து கோடி ரோட்ஸ் கேட்குறாரு, ஓ பங்க், நீ எதையாவது தேடி வந்தியா? நீ தேடுற விஷயம் இந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா அது சும்மாவே வீக்லி வராது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. யாரை கலாய்க்காரு? ரோமன் ரெய்ன்ஸை தான் கலாய்க்காரு. ராக்கே வரமாட்டான், நான் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு. பட் ஆனால் இதுக்கான மாற்று கருத்தை பங்க் பேச ஆரம்பிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நான் இந்த இடத்துல வேறொரு விஷயத்தை பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் கோடி. இது ரெசல்மேனியா டைம். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மெயின் ஈவெண்ட், ஐ எம் த செகண்ட் மெயின் ஈவெண்ட். நம்ம 2 பேரும் முதல் மெயின் ஈவெண்ட்டையும் 2வது மெயின் ஈவெண்ட்டையும் பகிர போகிறோம். இதுக்கப்புறமா ஆஃப்டர் மண்டே நைட் ட்ரா, அதாவது ரெசல்மேனியாவுக்கு அப்புறம் நடக்க போகிற மண்டே நைட்டால் 2 சாம்பியன் இருக்க போகிறாங்க. அது ஏன் கிட்ட இருக்குதா, அல்லது ராண்டி கிட்ட இருக்குதா, அல்லது ரோமன் கிட்ட இருக்குதா, அல்லது கோடி கிட்ட இருக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கோடி, நீ சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்று ஒரு சிறந்த சாம்பியனாக இருந்த. இந்த விஷயத்தை நான் எப்போவோ உன்கிட்ட சொல்லியிருக்கணும். பட் ஆனால் அது மறந்து போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ ராண்டி ஆர்டன் கூட ரெசல்மேனியா டைட்டில் மேட்ச் விளாடுற. கண்டிப்பாக நீ ஒரு நேர்மையானவன். நேர்மையாக உன்னுடைய டைட்டில் வெற்றி பெறதுக்கு முயற்சி செய்வ. வாழ்த்துக்கள். நீ சாம்பியன்ஷிப்பை மீண்டும் வெற்றி பெற்றுட்டேன்னா, நானும் ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் வெற்றி பெற்றுட்டேன்னா, ரெசல்மேனியாவுக்கு அடுத்ததாக நடக்க போகிற மண்டே நைட்டால் நம்ம 2 பேரும் இதுக்கு இப்போ பேசுகிற மாதிரி நேருக்கு நேர் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதே நேரத்தில் உங்களுடைய தந்தை ரொம்ப பெருமைப்படுவார். ஏன்னா நீ ஒரு ஒழுக்கமானவன், நீ ஒரு சிறந்த சாம்பியன், இந்த அரங்கத்தில் இருக்கிற பல பேருக்கு முன்னோடி. ஸோ நீ ஒரு சிறந்த சாம்பியனாக இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் இருந்திருக்கிற. இதை பார்த்து உன்னுடைய தந்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் கோடி. அண்ட் ஃபைனலி இதை பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம். பிகாஸ் ரெசல்மேனியாவுக்கு அப்புறமா என்கிட்ட இந்த சாம்பியன்ஷிப் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது.
பட் ஆனால் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் இந்த டைட்டில் என்கிட்ட இருக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் அதை சொல்லிட்டு போனேன். உன்னுடைய தந்தை உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு, நீ மிகவும் ஒரு சிறந்த சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க் கோடி ரோட்ஸை கெட்டி அணைத்து கெட்டி பிடிச்சி ஒரு எமோஷனலான மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டுட்டு போகிறாரு. அப்படியே இந்த இடத்த விட்டு போகும்போது கோடி ரோட்ஸ் அதை ஸ்டாப் பண்ணுறாரு. அவ்வளோதானா, நீ பேசி முடிச்சிருட்டியா? ஆனால் நான் பேச வேண்டியது பாக்கி இருக்குது. பாங் இந்த இடத்துக்கு திரும்பி வா. பங்கும் வந்துட்டாரு. பாங்க், நீ பயப்படுறியா? ரோமன் ரெயின்ஸ் 11 டைம் மெயின் இவெண்டர் அப்படிங்கிறதுக்காக பயப்படுறியா? நீ ஒரு முறை ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட் விளையாடினாலும் வரலாற்றில் சாதனை படைச்ச பாங்க். உண்மையை சொல்லணும்னா என்னுடைய தந்தைக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவர் இந்த இடத்துல இருந்திருந்தால் உன்னை நினச்சி பெருமைப்பட்டிருப்பார். ஏன்னா நீ ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன். உன்னோட டைட்டில் நேர்மையாகவும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் ஒரு நேர்மையான சாம்பியனாக இருந்திருக்கிற பாங்க். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. மிஸ்டர் ரசல்மேனியா அப்படிங்கிறது ஷான் மைக்கில் குறிக்கும். அப்படிப்பட்ட ஷான் மைக்கிலே ஒரு காலத்தில் தோற்று ரசல்மேனியாவில் போகும்போது இவரெல்லாம் ரசல்மேனியாவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வருடங்கள் கிளறும்போது ரசல்மேனியா அப்படின்னாலே ஷான் மைக்கிளோட பேர் தான் ஒலிக்கும். மிஸ்டர் ரசல்மேனியா அப்படிங்கிற பேரை ஷான் மைக்கிள் வாங்கினார். இதே போல் தான் உன்னுடைய வாழ்க்கையும். கண்டிப்பாக இப்போ நீ ரசல்மேனியாக்காக ஏங்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் ரசல்மேனியானா பாங்க் அப்படிங்கிற பேர் கூட வரும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த ரசல்மேனியாவில் இருந்து நியூ மிஸ்டர் ரசல்மேனியா மிஸ்டர் சிஎம் பாங்க் அப்படிங்கிற பேரை நீ உருவாக்குவியா? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ரசல்மேனியாவில் உன்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நீ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணுவேன். இந்த டைட்டிலுக்காக ஒரு காலத்தில் நான் உன் கூட மோததுக்காக வருவேன். ஏன்னா நீ ஒரு மிஸ்டர் ரசல்மேனியா. அதற்கான எல்லா திறமைகளும் உன்கிட்ட இருக்குது. மிஸ்டர் ரசல்மேனியாவாக இருந்துக்கிட்டு நீ எந்த வகையிலையும் பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. நான் உனக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீ ரசல்மேனியா விட்டு போகும்போது சாம்பியன்ஷிப்போடு தான் போகணும் அப்படின்னு பேசுகிறாரு. அண்ட் பங்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, இது ஒரு நல்ல மூமெண்ட், நம்ம எமோஷ்னலி நல்லாவே பேசிட்டோம். பட் ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் இதை விரும்பலை. இந்த ஸ்மாக்டவுன் லாஸ் வேகாஸ் போகும்போது ஒரு சந்தோஷமான எபிக் ஸ்மாக்டவுனாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா ஹால் ஆஃப் ஃபேம் நடக்க போது ஏஜே ஸ்டைல் வர போகிறாரு. அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க இந்த மக்கள். ஸோ நம்ம 2 பேரும் இந்த மக்கள் மத்தியில் நம்மளுடைய சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமாக போவோம். பிகாஸ் ரசல்மேனியாக்கு அப்புறமா நம்மக்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா கெட்டி பிணித்து ரொம்பவே அவங்களுடைய நட்பை பகிர்ந்துட்டு மக்கள் மத்தியில் கை கொடுத்து நாங்கள் பெஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதே சாம்பியன் ரசல்மேனியாக்கு அப்புறமும் நிலைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து காத்திருப்போம்.